உங்களுக்குள் ஒரு மாபெரும் சக்தி இருக்குன்னு யாராவது சொன்னா, அதாவது இப்போ இந்த நொடியில நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அந்த எண்ணம் உங்க உடலோட டிஎன்ஏவை உங்களது மரபணுவையே நேரடியாக மாற்றி அமைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா, நீங்க நம்புவீங்களா? ம் பெரும்பாலானவங்க இத ஒரு மேஜிக் இல்லனா ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதைன்னு ஒதுக்கிடுவாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா உண்மை என்னன்னா, நீங்க இப்போ இத சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு இல்ல. உங்க உணர்ச்சிகளுக்கு ஏற்ப நீங்க இப்போ உயிரியல் ரீதியா, அதாவது பயாலஜிக்கலா மாறிக்கிட்டு இருக்கீங்க. வாவ், இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இன்னைக்கு நமது இந்த ஆழமான அலசலோட நோக்கமே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் விழித்தெழ காத்திருக்க அந்த மாபெரும் ஆற்றல, அந்த ஆழமான சாத்தியக்கூற வெளிக்கொண்டு வருவதுதான். கண்டிப்பா. சாதாரண மனிதர்களும் எப்படி அசாதாரணமான மாற்றங்களை அடைய முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். இதற்காக நாம கையில் எடுத்திருக்க மூல கட்டுரை என்னன்னா, மனித நனவு நிலை, அப்புறம் அறிவியலை பயன்படுத்தி மனம், உடல், வாழ்க்கையை எப்படி மாற்றுவது அப்படின்னு விளக்கும் பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு மிகச் சக்தி வாய்ந்த புத்தகம். ஆமா, இந்த புத்தகம் இதுவரைக்கும் நாம நம்பியிருந்த பல அறிவியலோட எல்லைகளை உடைக்குதுன்னு தான் சொல்லணும். அதான் எப்படின்னு பார்க்கணும். அதாவது நாம ஏதோ இந்த உலகத்துல நடக்கிற விஷயங்களை வேடிக்கை பார்க்கிற வெறும் பார்வையாளர்கள் கிடையாது, நமது நிஜத்தை நாமே உருவாக்குறோம் அப்படிங்கறது இந்த புத்தகம் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. ஆமா, அதுவும் வெறும் தத்துவமா சொல்லாம மூளை அலைகள் அப்புறம் இதய துடிப்பை அளவிடும் அறிவியல் கருவிகள் மூலமா நிரூபிச்சிருக்காங்க இல்லையா? எக்ஸாக்ட்லி. அறிவியல் பூர்வமாவே அளந்து காட்டியிருக்காங்க. இதுதான் என்ன ரொம்பவே கவர்ந்தது. ஆனா இந்த ஆய்வுகளுக்கு பின்னாடி புத்தக ஆசிரியரோட கதையில ஒரு சுவாரஸ்யமான திருப்பம் இருக்கு. ஓ, அந்த ஆரம்ப காலகட்டத்தை சொல்றீங்களா? ஆமா, அவர் ஆரம்ப காலத்துல தன்னோட ஆராய்ச்சிகளை எதையும் சந்தேகத்தோடு பார்க்கிற வைதீக அறிவியலறிஞர்கள், அதாவது அந்த ரிஜிட் சயின்டிஸ்ட்ஸ் கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே தன் முழு ஆற்றலையும் செலவிட்டிருக்காரு. உண்மைதான். ஆனா ஒரு கட்டத்துல அவர் அதை அப்படியே நிறுத்திட்டாரு. எனக்கு என்ன கேள்வின்னா, ஏன் அப்படி செஞ்சாரு? அறிவியலாளர்களை நம்ப வைப்பதுதானே உண்மையான வெற்றியா இருக்க முடியும். பாத்தீங்கன்னா அது ஒரு நியாயமான கேள்விதான். ஆனா கண்களை திறக்கவே மறுப்பவர்கள்ட்ட போயிட்டு வானவில்லோட நிறங்களை விளக்கிக்கிட்டு இருந்தா அது உங்க ஆற்றலை வீணடிக்கிற செயல் இல்லையா? ஆமா, அது ரொம்ப சரியான ஒப்பீட்டு. ஒளிய பார்க்க துடிப்பவர்களிடம் அந்த வானவில்லையே கொண்டு சேர்ப்பதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட். அறிவியலோட பழைய வரம்புகளுக்குள்ள சிக்குண்டு மனித ஆற்றலோட அளவை சுருக்கி கொள்ளும் அந்த பழைய கூட்டத்தை நம்ப வைப்பதை விட நிஜமாகவே தங்களை மாற்றிக்கொள்ள துடிக்கும் மக்கள் மேல தன் கவனத்தை திருப்ப ஒரு முடிவு பண்ணாரு. முக்கியமா லண்டன்ல நடந்த ஒரு நிகழ்வுல அண்ணா அப்படிங்கிற ஒரு சாதாரண பெண்மணியை சந்திச்சது போதுதான் அவருக்கு இந்த மிகப்பெரிய திறப்பு, அதாவது ஒரு எபிஃபனி ஏற்பட்டது. ஒரு நிமிஷம், அந்த அண்ணா அப்படிங்கிற பெண்மணி அப்படி என்ன செஞ்சாங்க? அண்ணா எந்த ஒரு துறவியோ அல்லது பெரிய அறிஞரோ கிடையாது. அவங்க பல வருஷமா ஒரு மோசமான நோயோட பிடியில சிக்கியிருந்தாங்க. ஓ, பல வருஷமாவா? ஆமா, அவங்களோட கடந்த கால வலிகளும் பழக்கங்களும் தான் அவங்கள அந்த நோயில கட்டி போட்டிருந்துச்சு. ஆனா அவங்க தியான பயிற்சிகள் மூலமா தன் பழைய நினைவுகளிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கிட்டு தன் நோயை முழுமையா குணப்படுத்திட்டாங்க. வாவ், முழுமையா குணமாயிடுச்சா? முழுமையா. இந்த உளவியல் மாற்றம் மத்த சாதாரண மக்களுக்கும் நம்மாலும் இது முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய ரொம்ப ஆழமா விதைச்சது. இது ஒரு வகையான மிகப்பெரிய ஆற்றல் சேமிப்பு. அதாவது சந்தேகப்படுபவர்களிடம் போராடுவதை விட சாத்தியக்கூறுகளை ஏத்துக்கிற மக்களிடம் அறிவியலை கொண்டு சேர்ப்பதே சிறந்தது அப்படின்னு அவர் உணர்ந்தார். மிகச்சரி. ஆனா கொஞ்சம் பொறுங்க, வெறும் எண்ணங்களை மாத்துனதுனால ஒரு தீராத நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத உயிரியல் ரீதியா, பயாலஜிக்கலா எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் சும்மா உட்கார்ந்துகிட்டு நான் ஆரோக்கியமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சா என் உடல் உடனே குணமடைஞ்சிடுமா? இது என்ன மேஜிக் மாதிரி இருக்கே, இங்க நிஜமாவே என்ன நடக்குது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மேஜிக் இல்ல, தூய அறிவியல். இத புரிஞ்சுக்க நாம மூளை அலைகளை பத்தி, அந்த பிரெயின் வேவ்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே. உதாரணத்துக்கு நீங்க காலையில அவசரமா எழும்போது எப்படி உணர்றீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. என்னே கேட்டா நான் காலையில எழுந்ததும் உடனே போனை எடுத்து மெசேஜ்களை பார்க்கறேன், டிராஃபிக்ல எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன், ஆபீஸ் வேலைகளை பத்தி கவலைப்படுறேன். ஒரு விதமான பதற்றத்தோட தான் என் நாளே தொடங்குது. சரியா சொன்னீங்க. அந்த பதற்றமான நிலையில வெளி உலக பகுப்பாய்வு செய்யும்போது நமது மூளை பீட்டா அலைகள்ல இயங்குது. பீட்டா அலைகள்? ஓகே. ஆமா, இந்த நிலையில பாத்தீங்கன்னா நமது மூளையோட பல்வேறு பகுதிகள் ஒண்ணுக்கொன்னு தொடர்பு இல்லாம தாறுமாறா செயல்படும். இத இன்கொஹிரண்ட் நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு வாத்தியமும்
வெவ்வேறு சுருதியில ஒலிக்கும் ஒரு குழப்பமான இசைக்குழு மாதிரி இல்லையா? கரெக்ட். ரொம்ப சரியான உதாரணம். சரி, அப்போ அந்த சத்தத்துல இருந்து, அந்த குழப்பத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது? அதுக்கு நாம நமது கவனத்தை வெளி உலக பொருட்கள்ல இருந்தும் நேரத்துல இருந்தும் அகற்றி அமைதியான உள்நோக்கிய கவனத்திற்கு மாத்தணும். அப்படி மாறும்போது மூளை அலைகள் மெதுவாகி ஆல்பா நிலைக்கு மாறுது. ஓ, பீட்டாவிலிருந்து ஆல்பாவுக்கு. ஆமா, அப்ப மூளையோட அலைகள் சீராகி ஒரு தாளத்தோடு இயங்கத் தொடங்கும். இதத்தான் கோஹரண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வாத்தியங்களும் ஒரே சுருதியில இணைந்து ஒரு அற்புதமான இசைய உருவாக்குவது போல. புரிஞ்சுது. மூளை அமைதியாகி ஒருமுகப்படுது. ஆனா ஒரு சந்தேகம், மூளை மட்டும் மாறினா போதுமா? உடல் எப்படி மாறுது? நோய்கள் எப்படி குணமாகுது? அங்கேதான் இதயம் உள்ள வருது. மூளை சீராக இயங்கும்போது நாம உயர்ந்த உணர்ச்சிகளை உணர வேண்டும். உயர்ந்த உணர்ச்சிகள்னா? அதாவது நன்றி, மகிழ்ச்சி, அன்பு, இது போன்ற உணர்வுகள். நீங்க நன்றி உணர்வோடு இருக்கும்போது உங்க இதய துடிப்பு மிகவும் சீரான ஒரு லயத்திற்கு வருது. இத ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓஹோ. இத கோஹரண்ட் ஹார்ட் அப்படின்னு ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் செஞ்ச ஆயிரக்கணக்கான ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்? நான் சாதாரணமா அமைதியா இருக்கிறத விட இந்த நன்றி உணர்வு அப்படி என்ன பெரிய மாற்றத்தை செஞ்சிடும்? இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு நுட்பம். நல்லா கவனிங்க. பொதுவா ஒரு நல்ல விஷயம் நடந்த பிறகுதான் நாம நன்றி சொல்லுவோம் இல்லையா? ஆமா, அதுதான் இயல்பு. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே நீங்க அதற்கான நன்றியை உணரும்போது உங்க உடல் அந்த எதிர்காலம் இப்போதே நடந்து விட்டதாக நம்பத் தொடங்குது. வாவ்! நடக்கிறதுக்கு முன்னாடியே வா. ஆமா, ஏன்னா உங்க உடம்புக்கு நிஜமா நடப்பதற்கும் உங்க மனசுல நீங்க ஆழமா உணர்வதற்கும் வித்தியாசம் தெரியாது. தெளிவான நோக்கம் கொண்ட மூளையும் உயர்ந்த உணர்ச்சியை கொண்ட இதயமும் இணையும் போது உங்க உடம்போட வேதியியலே அந்த கெமிஸ்ட்ரியே மாறுது. இது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம்தான். அதாவது நான் என் மூளைக்கும் உடலுக்கும் எதிர்காலம் ஏற்கனவே நடந்துடுச்சு அப்படின்னு சிக்னல் அனுப்புறேன். எக்ஸாக்ட்லி. சரி, புத்தகத்துல இதற்கடுத்து ஒரு பெரிய பாய்ச்சல் இருக்கு. இந்த 3D வெளிநேர உலகத்திலிருந்து, அதாவது ஸ்பேஸ் டைம்ல இருந்து 5D நேர வெளி குவாண்டம் உலகத்துக்குள் நுழைவது பத்தி பேசுறாங்க. கொஞ்சம் பொறுங்க, இது எனக்கு சுத்தமா புரியல. அதாவது இது ஒரு வீடியோ கேம்ல விளையாடுற கதாபாத்திரமா இருக்கிறத நிறுத்திட்டு அந்த கேமையே உருவாக்குற புரோகிராமரா மாறுறது மாதிரி இருக்கு. ஆனா நான் ஒரு டிராஃபிக்ல கார்ல உட்கார்ந்திருக்கேன்னு வச்சுப்போம். என் உடல் இங்கே இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. நான் எப்படி ஒரு உருவமற்ற நனவு நிலையா மாற முடியும்? ஃபார்ம்லெஸ் கான்ஷியஸ்னஸ் எப்படி சாத்தியம்? பாத்தீங்கன்னா, நீங்க டிராஃபிக்ல இருக்கும்போது நீங்க முழுமையா 3D உலகத்துல இருக்கீங்க. அதாவது உங்க கவனம், பொருட்கள், இடம் மற்றும் நேரம் இது மேலதான் இருக்கு. ஆமா. ஆனா நீங்க தியானத்துல அமர்ந்து உங்க உடலை மறந்து உங்களை சுற்றியுள்ள பொருட்களை மறந்து எந்த இடத்திலும் இல்ல, எந்த நேரத்திலும் இல்ல அப்படின்னு உணர்ற அந்த புள்ளி ஒண்ணு இருக்கு இல்லையா? சில நேரங்கள்ல நாம ஆழ்ந்த சிந்தனையில இருக்கும்போது நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. அத சொல்றீங்களா? பியோர் கான்ஷியஸ்னஸா மட்டுமே இருக்கீங்க. அந்த 5D குவாண்டம் உலகத்துல நேரம் அப்படிங்கிறது முடிவற்றது. ஓ, அங்க நேற்றோ நாளையோ கிடையாதா? கிடையாது. எல்லாமே இட்டர்னல் பிரசன்ட் மூமெண்ட் எனப்படும் தற்போதைய தருணம்தான். அங்க நீங்க ஒரு உடலா இல்லாம ஒரு விழிப்புணர்வா நுழையும் போது எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்கே ஏற்கனவே இருப்பதை நீங்க உணர்வீங்க. இத நடைமுறையில செய்ய அவங்க ஒரு குறிப்பிட்ட தியானத்தை பரிந்துரைக்கிறாங்களே, உடலில் உள்ள ஆற்றல் மையங்களை ஆசீர்வதிக்கும் தியானம். அது எப்படி வேலை செய்யுது? நமது உடல்ல இருக்கிற தன்னாட்சி நரம்பு மண்டலம் தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துது. நமது உடலில் உள்ள ஒவ்வொரு ஆற்றல் மையத்திற்கும், அதாவது எனர்ஜி சென்டர்ஸுக்கும் ஒரு தனி அதிர்வெண், தனி ரசாயனம், அப்புறம் தனி மூளை இருக்கு. தனி மூளையா? ஆமா. நீங்க தியானத்தின் மூலமா அந்த மையங்கள்ல உங்க கவனத்தை குவிக்கும்போது அந்த மையங்கள் சீரடைகின்றன. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா இருக்கிறது எது தெரியுமா? எது? நமது மூளையில உள்ள பீனியல் சுரப்பி, அதாவது பைனியல் கிளாண்ட். அந்த தீனியல் சுரப்பி. அத புத்தகத்துல ஒரு ஆண்டனான்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஆமா. எனக்கு ஒரு டவுட். உயிரியல் ரீதியா மூளைக்குள் இருக்கிற ஒரு தசை எப்படி ரேடியோ ஆண்டனா மாதிரி செயல்பட முடியும்? இது எனக்கு சத்தியமா புரியல. இது கேட்பதற்கு ரொம்ப விசித்திரமா இருக்கலாம். ஆனா இதுவும் தூய அறிவியல் தான். பீனியல் சுரப்பியோட உள்ள மிகச்சிறிய படிகங்கள், அதாவது கிறிஸ்டல்ஸ் இருக்கு. மூளைக்குள்ள கிறிஸ்டல்ஸா? ஆமா. நீங்க தியானத்துல மூச்சு பயிற்சி செய்யும்போது மூளை தண்டுவட தண்ணீர் மேல் நோக்கி தள்ளப்பட்டு இந்த படிகங்களை அழுத்துது. அறிவியல்ல இத பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஓகே.
இந்த அழுத்தத்தினால அந்த சுரப்பி மின்சாரத்தை உருவாக்குது. அது ஒரு ரேடியோ ஆண்டனா போல மாறி குவாண்டம் களத்துல உள்ள அதிர்வெண்களை உள்வாங்குது. நம்பவே முடியல. சரி, அந்த அதிர்வெண்களை உள்வாங்கி அது என்னதான் செய்யுது? அது மெலட்டோனின் அப்படிங்கிற தூக்கத்துக்கான ஹார்மோனை பல மடங்கு சக்தி வாய்ந்த நரம்பியல் ரசாயனங்களா மாத்துது. ஓஹோ. இதனால் என்ன ஆகும்னா, உங்க கண்கள் மூடி இருக்கும்போதே வெளி உலகை விட மிக தெளிவான ஆழமான உள்மன காட்சிகளை நீங்க பார்க்க முடியும். ஒரு திரையரங்குல உட்கார்ந்து படம் பார்க்கறதை விட மிக துல்லியமான காட்சிகள் உங்க மூளைக்குள் உருவாகும். வாவ். ஓகே, மூளைக்குள் நடக்கும் இந்த மேஜிக்கை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இத வச்சு என் நிஜ வாழ்க்கைய, என் உடலை எப்படி மாத்துறது? இங்கதான் எபிஜெனெடிக்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சரியா புடிச்சிட்டீங்க. பல காலமா நாம நமது மரபணுக்களுக்கு, அந்த ஜீன்ஸ்க்கு அடிமைகள்னு தானே நம்பிக்கிட்டு இருக்கோம். பரம்பரையா ஒரு நோய் இருந்தா அது நமக்கும் வரும்னு பயப்படுறோம். அது ஒரு பழைய அறிவியல் நம்பிக்கை. எபிஜெனெடிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மனிதர்கள் தங்கள் மரபணுக்களுக்கு அடிமைகள் கிடையாது. அப்படியா? ஆமா. உங்க மரபணுக்களை ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல ஆயிரக்கணக்கான லைட் சுவிட்சுகள் இருக்கு. மரபணுக்கள் தான் அந்த சுவிட்சுகள். ஆனா அந்த சுவிட்சுகளை ஆன் செய்வதா அல்லது ஆஃப் செய்வதா அப்படின்னு முடிவு செய்வது எது தெரியுமா? எது? உங்க உணர்ச்சிகள் தான். மை காட். அப்படியென்றால் நான் தினமும் காலையில எழுந்து எனது பழைய பிரச்சனைகளை நினைச்சு கவலைப்படும்போது நான் ஒரு நோய்க்கான சுவிட்சை நானே ஆன் செய்யறேனா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உணர்ச்சிகள் அப்படிங்கிறது கடந்த கால அனுபவங்களோட ரசாயன எச்சங்கள். நீங்க பழைய விஷயங்களே நினைச்சு கவலைப்படும்போது உங்க உடல் அந்த பழைய ரசாயனங்களை உற்பத்தி செய்யுது. உங்க உடலுக்கு நிஜத்திற்கும் நினைவிற்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? ஆமா. எனவே அது அதே பழைய மரபணுக்களை செயல்படுத்துது. இதிலிருந்து தப்பிக்க நீங்க புதிய உயர்ந்த உணர்ச்சிகளை உணர வேண்டும். அந்த புதிய உணர்ச்சிகள் புதிய மரபணுக்களுக்கு சிக்னல் அனுப்புது. ஆனா பழைய பழக்கங்கள்ல இருந்து தப்பிப்பது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதல்லவே. அதுக்காகத்தான் மைண்ட் மூவிஸ் மற்றும் கெலிடோஸ்கோப் ஆகிய கருவிகளை பயன்படுத்துறாங்க இல்லையா? கரெக்ட். ஆனா ஒரு சின்ன சந்தேகம். கெலிடோஸ்கோப் அப்படிங்கிறது சிறுவர்கள் விளையாடுற ஒரு கண்ணாடி விளையாட்டு பொருள் தானே, அதை ஏன் இங்க பயன்படுத்துறாங்க? ஏன்னா லாஜிக்கா சிந்திக்கும் நமது மூளை எப்போதுமே ஒரு விஷயத்துல உள்ள பேட்டர்ன்ஸ, அதாவது வடிவமைப்புகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்யும். ஓகே. ஆனா கெலிடோஸ்கோப் அப்படிங்கிறது எந்த ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னும் இல்லாத ஒரு குழப்பமான வண்ணக்கலவை. அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அந்த லாஜிக்கல் மூளை பேட்டர்னுகளை கண்டுபிடிக்க முடியாம சோர்ந்து போய் தன் கட்டுப்பாட்டை கைவிடுது. ஆஹா. அதாவது மூளை என்னை ஆள விடுங்கடா அப்படின்னு சரணடைஞ்சிடுதா? ஆமா, மூளை அலைகள் ஆல்பா அல்லது தீட்டா அப்படிங்கிற டிரான்ஸ் நிலைக்கு செல்லுது. பகுப்பாய்வு செய்யும் குணம் அந்த அனலிட்டிக்கல் மைண்ட் அங்க இருக்காது. ஓ. இந்த திறந்த நிலையில அவங்க தங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை ஒரு வீடியோவா, அதாவது மைண்ட் மூவியா பாக்குறாங்க. அப்போ அந்த புதிய எதிர்காலம் எந்த தடையுமின்றி நேரடியாக ஆழ்மனதிற்குள் பதிவாகுது. இது நிஜமாவே பிரமாதமான ஒரு ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும். இதோட கண்கள் திறந்தபடியே செய்யும் நடைப்பயிற்சி, வாக்கிங் மெடிடேஷன் பத்தியும் சொல்லிருக்காங்க. அதாவது கண்மூடி தியானம் செய்வது மட்டும் இல்லாம நாம் அந்த புதிய மனிதராகவே எப்படி நடப்பது, எப்படி உணர்வது அப்படிங்கறதையும் நிஜ வாழ்க்கையில பழக்கப்படுத்தணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. நீங்க தியானம் செஞ்சுட்டு கண் விழித்ததும் மீண்டும் பழைய ஆளா மாறிட்டா எந்த பயனும் இல்ல. அந்த புதிய ஆற்றலை உடலுக்குள் கொண்டு வந்து நடப்பதுதான் அந்த வாக்கிங் மெடிடேஷன். இது எனக்கு ரொம்ப தெளிவா புரியுது. ஒரு தனி மனிதனா எனக்குள் நடக்கும் மாற்றங்களை அறிவியல் பூர்வமா நீங்க விளக்கிட்டீங்க. ஆமா. ஆனா இது ஒட்டுமொத்த உலகத்தையும் பாதிக்கும் அப்படின்னு உலகளாவிய ஒருங்கிணைப்பு, அதாவது குளோபல் கொஹேரன்ஸ் பகுதியில சொல்லியிருக்காங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? நான் என் ரூம்ல அமர்ந்து அமைதியா தியானம் செஞ்சா அது எப்படி 3 தெரு தள்ளி நடக்கிற ஒரு விஷயத்தையோ அல்லது உலகத்தையோ மாத்தும்? இது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கற்பனை மாதிரி இருக்கே. இது கற்பனை இல்ல, இது குவாண்டம் இயற்பியல். நாம தனித்தனி தீவுகள் கிடையாது. ஓகே. நாம அனைவரும் ஒளியும் தகவலும் நிறைந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத களத்தால் இணைக்கப்பட்டுள்ளோம். மனிதர்கள் தங்கள் உடலிருந்து பயோஃபோட்டான்களை, அதாவது ஒளி துகள்களை வெளியிடுறாங்க அப்படிங்கறத அறிவியல் கருவிகள் மூலமா அளந்திருக்காங்க. ஒரு நிமிஷம், நாம ஒளிய வெளியிடுறோமா? எப்படி? ஆமா, நீங்க மன அழுத்தத்துல இருக்கும்போது உங்க உடல்ல இருந்து வெளியாகும் ஒளியோட அதிர்வெண் சுருங்கி ரொம்ப பலவீனமா இருக்கும். ஆனா நீங்க உங்க மூளையையும் இதயத்தையும் ஒருமுகப்படுத்தி அந்த கோஹரண்ட் நிலைக்கு கொண்டு வரும்போது இந்த ஒலி மிகவும் சக்தி வாய்ந்ததா விரிவடையுது. ஒரே அறையில இருக்கும் 1000 பேர் இப்படி செய்யும்போது அது ஒரு மாபெரும் காந்தப்புலத்தை உருவாக்குது. வாவ். அந்த ப்ராஜெக்ட் கோஹரன்ஸ் பத்தி படிச்சேன். இது அவங்க நிஜமாவே அளந்திருக்காங்களா? நிச்சயமா. 23க்கும் மேற்பட்ட சக மடிப்பாய்வு செய்யப்பட்ட ஆய்வுகள்,
பியர் ரிவ்யூட் ஸ்டடீஸ் இத உறுதிப்படுத்துது. நிஜமாவா? ஆமா, மக்கள் கூட்டாக இணைந்த அமைதியை பரப்பும்போது அந்த இடத்தோட ஒட்டுமொத்த அதிர்வெண் மாறுபடுது. இதோட விளைவா அந்த பகுதியில வன்முறை, குற்றம் மற்றும் விபத்துகள் குறைந்திருப்பதை டேட்டா ஆணித்தரமா காட்டுது. இது நம்பவே முடியாத அளவுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ ஒரு மேஜிக் கிடையாது. நமது உள்ளாற்றல் உலகளாவிய குவாண்டம் களத்தில் ஏற்படுத்தும் நேரடி விளைவு. இத கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் சொல்லுவாங்க. இதை சேர்த்துக் கொள்வதற்கு சற்று நேரம் தேவைப்படும். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை கொடுக்குது. அதாவது, நான் ஒரு சாதாரண தனி மனிதன் கிடையாது. என் மனதிற்குள் நான் உருவாக்குற ஒரு சிறிய அமைதி என்னை சுற்றியுள்ள ஒரு கண்ணுக்கு தெரியாத காந்தப்புலத்தின் மூலமா ஒட்டுமொத்த உலகத்தோட அதிர்வெண்ணையே மாற்றிக்கொண்டிருக்கு. முற்றிலும் உண்மை. நாம நமது விழிப்புணர்வை விரிவுபடுத்தும் ஒவ்வொரு முறையும் நமது உடல்லையும் மரபணுக்கள்லையும் மட்டும் இல்ல, இந்த பூமியோட அதிர்வெண்ணிடையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறோம். அறிவியலும் நனவு நிலையும் சேரும் புள்ளி இதுதான். என்ன ஒரு அற்புதமான பயணம் இது! நாம எங்கிருந்து தொடங்கணும், இப்போ எங்க வந்து நிற்கிறோம்னு பாருங்க. ஆமா, உங்களோட ஒரு நேர்மறையான எண்ணமும் நெகிழ்ச்சியான உணர்வும் உங்களோட மரபணுவே ஏன் இந்த உலகத்தையே மாற்றும் சக்தி கொண்டது என்றா, நாளைய காலை பொழுத நீங்க எந்த எண்ணத்தோடு தொடங்க போறீங்க? உங்க எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்க தயாரா? கண்டிப்பா எல்லாரும் தயாராதான் ஆகணும். உங்களை நீங்களே முற்றிலும் புதிய மனிதரா மாற்றிக்கொள்ளும் இந்த அற்புதமான பயணம் இப்போதான் தொடங்கியிருக்கு. இது போன்ற இன்னும் பல ஆழமான வாழ்க்கையை மாற்றும் ரகசியங்களை தெரிஞ்சுக்க லிவ் லவ் லிஃபை, அதாவது லிவ் லவ் லிஃபை அப்படிங்கிற நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க. ஆமா, உங்களுக்குள்ள இருக்கும் அந்த எல்லையற்ற ஆற்றலை முழுமையா விழித்தெழச் செய்ய இந்த சீரீஸை தொடர்ந்து பின்பற்றுங்க. நீங்க ஒரு புதிய நனவு நிலைக்கு மாறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட பரிணாம வளர்ச்சியை நோக்கி முதல் அடியை எடுத்து வைங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம். உங்களை சுற்றியுள்ள நிஜத்தை மாற்றுவது உங்கள் கைகள்ல தான் இருக்கு. சிந்திப்போம்.